ஹலோ வாய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரைடு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர். ஏன் மேட்டூர் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூரில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்துட்டு இந்த 16 கண் அப்படின்னு சொல்லுவாங்க, 16 கேட் தண்ணி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது வருஷத்துக்கு ஒரு முறை தான். ஸோ நம்ம அதை வந்துட்டு ஜஸ்ட்டு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக இந்த ரைடை மேட்டூருக்கு வண்டியை விட்டுருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மழை வரும்னு சொல்லிட்டு ரெயின் ஜாக்கெட்லாம் போட்டு வெளியே வந்தால் வெயில் பொழந்து கட்டுதுங்க. அதே மாதிரி நம்ம நம்ப முடியாது கிளைமேட்டை இப்போது இந்த டைமில். ஸோ ஈவினிங் ரிட்டன் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு மழை வந்தால் கொஞ்சம் சேஃப்டி தான். அதனால் வந்து ரைடிங் ஜாக்கெட்டை விட்டுட்டு ரெயின் ஜாக்கெட் போட்டு நான் இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கேன். மேட்டூர் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய டேமுங்க. அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் டேமில் அதுவும் ஒன்று. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்பர் 1ல் இருக்குது பெரிய டேம். அதோடைய ஸ்கொயர் ஃபீட் அதெல்லாம் அந்த அளவுக்கு நான் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கல. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு நான் பார்க்கும்போது அதான் வந்து பெரிய டேம். நான் ஆல்ரெடி நிறைய டைம் கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தண்ணியே இல்லை, அதனால் வந்து போகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம போனால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே பார்க்குறதுக்கு, சும்மா போயிட்டு வர முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ணாமல் விட்டுருந்தேன். கிட்டத்தட்ட இப்போது மழை சீசன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 8 நாள் நான் பிளான் பண்ணேன். 8 நாள் ஆச்சு நான் போகணும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 8 நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்துட்டு சரி போயிட்டு வந்துடுவோம். மழை வெயில் என்ன அடித்தாலும் பரவாயில்ல, புயலும் மழையும் வந்தால் பரவாயில்ல, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் புயலும் மழையும் வரல, வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது. ஸோ ஈவினிங் கண்டிப்பாக வந்து மழை வரலாம். ஸோ கிளைமேட் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். அதனால் நம்ம வந்து ரைடிங்னே வருது, ரெயின் ஜாக்கெட் போட்டு வந்துட்டுருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 138, அதாவது கிட்டத்தட்ட 140, நம்ம 150 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்றைக்கி ரைடு பண்ண போகிறோம். நம்ம ஒசூர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ரூட்டில் 2 ரூட் இருக்குது. நம்ம தருமபுரி போய் தான் போகணும் மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரியும் போகலாம், இல்லை ராயக்கோட்டா பாலக்கோடு தருமபுரி அந்த ரூட்லேயும் போகலாம். அந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இப்போ தான் வந்து பெருசு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃப்யூச்சரில் அந்த ரூட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கும் கிட்டத்தட்ட 1/2 hour நமக்கு பக்கம் சேவ் பண்ணலாம். இன்னும் எக்ஸாக்டாக 112 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஓகே ஓகே. கிருஷ்ணகிரி டோலில் ஒரு நிப்பாட்டி நம்ம கேமரா செக் பண்ணோம். இது வரைக்கும் எடுத்த வீடியோஸ் வந்து ஆடியோ ரெக்கார்டாக இருக்கான்ட்டு நிறைய டைம் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஸோ வந்து நிப்பாட்டி ஜஸ்ட் எப்போவுமே வந்து நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண உடனே செக் பண்ணுவேன். இப்போ மறந்து வந்துட்டேன். ஸோ அப்படியே இங்கே கிருஷ்ணகிரி டோலில் நிப்பாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். எப்போவுமே வந்து நீங்கள் வ்ளாகராக இருந்தால் ஒரு வீடியோ எந்த டைம் எடுத்தாலுமே எடுத்த உடனே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ எடுத்த உடனே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய வீடியோ பார்த்தேன் நான் நேற்று தான். எல்லாருமே வந்து நாய்ஸாக வந்திருக்கு. அந்த மழை டைம்லலாம் ரொம்ப நாய்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நானும் இப்போ அதான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். ஆடியோ பக்காவாக ரெக்கார்டாக இருக்குங்க. அப்படியே வந்து நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். 112 கிலோமீட்டர்ஸ். க்ளவுஸும் புதுசு. நான் வந்து லாஸ்ட்டாக தனுஷ்கோடியில் வந்துட்டு என்னுடைய க்ளவுஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் மார்னிங் 8 o'clockலாம் கிளம்பணும் அப்படின்னு நினச்சேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி தான் வந்து டெலிவரி. ஸோ மார்னிங் 8 o'clockலாம் வரும்னு பார்த்தா 12 o'clock எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படியே வாங்கின உடனே அப்படியே ரைடு கிளம்பியாச்சு. தென்பெண்ணை ஆறு. இந்த தண்ணி எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். நார்மலாக தாங்க போகுது, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. பைக்கை நிப்பாட்டியே காமிச்சிட்றேனே. ஹெவியாலாம் போகல, ஆனால் முன்னாடியே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் போகுது. தென்பெண்ணை ஆறு
அப்படியே போகிற ரூட்டில் தான். ஸோ அப்படியே அகைன் கிளம்புவோம். டாடா. சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகி இப்போ பாருங்க, அதனால தான் வந்து சேஃப்டியாக வந்து ரெயின் ஜாக்கெட் போட்டு வந்துட்டோம். நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாரோம், அதனால் சொல்லி காமிச்சிட்டு போகிறோம். ஹார்ன் அடிச்சு போடா என்ன. நம்ம தருமபுரி டோல்கேட் தாண்டி தொப்பூரில் கீழே இறங்கி, அதாவது மேட்டூர் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்கு, இருந்தாலும் நம்ம சேலம் போயிட்டு போக மாதிரி இருக்காது. தருமபுரிக்கும் சேலத்துக்கும் சென்டரில் இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஒசூர்லேருந்து போகிறவங்களுக்கு, ஒசூர் பெங்களூர்லேருந்து போகிறவங்களுக்கு. நம்ம அப்படியே தொப்பூரில் இறங்கின உடனே ரைட் சைடு திரும்பி நம்ம வந்து மேட்டூர் போனோம். லாஸ்ட் டைம் நம்ம ஊட்டி போனோம், அந்த ஊட்டியை நம்ம vlog ஒழுங்காக எடுக்கல. அது வந்து கரெக்டாக எனக்கு ப்ராப்பராக வரலன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ நான் போடலை. ஸோ நம்ம வரும்போது ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் தான் வந்தோம், மேட்டூர் வழியாக. அதே ரூட்டை தான் போக போகிறோம். தருமபுரி, மேச்சேரி, அப்புறம் வந்து மேட்டூர். நம்ம முடிஞ்ச டைம் இருந்தால் அப்படியே அந்த பூலாம்பட்டின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணி வரும்போது அங்கே அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சால் பார்க்கலாம். டைம் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும். முடிஞ்சால் நம்ம போகலாம். தருமபுரி டோல்கேட் வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே இன்னொரு வீடியோ பண்ணியாச்சு. வண்டியோட டாப் ஸ்பீடு செக் பண்ணிட்டோம். டாப் ஸ்பீடு வந்துட்டு நான் முன்னாடி போகும்போது 136 போச்சு. இப்போ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு வீடியோவாக போட போகிறேன். ஸோ அது இன்னொரு வீடியோ தான் வரும், நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நான் போடுற வரைக்கும். இப்போ நம்ம வந்து தருமபுரி டோல்கேட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 47 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. எங்கே உட்காருங்க, பார்த்து உட்காருங்க. போகலாங்களா? வணக்கம்மா. போலீஸ்க்கெல்லாம் வணக்கம் வைக்கிறாரு. தாத்தாவை உட்கார வச்சு ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது. ஸோ ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கோம். தாத்தா ஏதோ முன்னாடி வந்து இறங்குறாராம். இந்த இடத்துலையா? இங்கே தாத்தா முன்னாடி இடிக்கும் பார்த்து இறங்குங்க. கால் இடிக்கும் பார்த்து இறங்குங்க. சரி சரி. தாத்தா சரக்கில் இருக்கார் போல இருக்குது. எப்பா நல்ல வேலை சேஃபாக வந்து சேர்த்து வச்சார். நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த சைடெல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு 2-3 டோல் வந்து இங்கேருந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த ரூட்டில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரூட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரைட்டு தான் போகணும். இந்த யூட்டன் எடுக்கலாமான்னு தெரியலையே. ஓகே, நமக்கு அங்கே ஒரு யூட்டன் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து யூட்டன் அடித்து இந்த மேச்சேரி, மேட்டூர், பவானி அந்த ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து டோல் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போயிட்டு ஈசாயாக போயிட்டு நாங்கள் அப்படி தான் வந்தோம். மேட்டூருக்கு இந்த லெஃப்ட். ரோடு இப்படி தாங்க இருக்கும் மேட்டூர் வரைக்கும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு கோப்ரோலாம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வீடியோ போட்டிருந்தேன், மேட்டூர் பூலாம்பட்டியெல்லாம். அது வந்து ரோடெல்லாம் அப்போ ரொம்ப வஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போது நான் ஊட்டி போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வந்தேன் இந்த ரூட்டில். அப்போ வந்து பக்காவாக இருந்தது. நான் கூட ரோடு கேவலமாக இருக்கும், எப்படா போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் இப்போ ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து போட்டிருக்காங்க போல். ஸோ இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம 38 கிலோமீட்டர்ஸ் போகணுங்க மேட்டூருக்கு. நம்ம மேட்டூர் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் போனால் வந்து அப்படியே நம்ம மேட்டூர் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி. கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மேட்டூர் வந்தாச்சு, டேம் வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போனால் டேரெக்டாக டேம் வந்து தண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி வரலாம். ஏன்னா தண்ணி எப்படி போயிட்டுருக்கு, அந்த 16 கேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம இங்கேருந்து தான் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து தண்ணி உள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம எப்படி போகிறோம். கோயம்புத்தூர், ஈரோடு அப்படிலாம் போனோம்னா நம்ம இந்த லெஃப்ட்டில் போயிருக்கணும். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா தண்ணி லெவல். இங்கே பாருங்கள், இதான் வந்து அந்த 16 கேட். எவ்வளோ தூரம் வந்திருக்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ தண்ணி அதிகமாக இருக்கனால வந்து நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கடை மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக திருவிழா மாதிரி நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வந்து தண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ரொம்பவே இருக்குது. நான் முன்னாடி வரும்போது ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்தது ஒரு சைடு. அந்த கேட்டுன்னு சொன்னாலே 16 கேட், அங்கே பார்த்திங்கன்னா கிரவுண்டு மாதிரி இருந்தது. கிரிக்கெட்டே விளாட்லாம் போல் அந்தளவுக்கு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடமே தெரியல. இப்போ அப்படியே நம்ம வந்து சுற்றி தான் போகணும். முன்னாடி வந்து இந்த ரூட்டில் தான் வந்து பஸ்ஸெல்லாம் அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க. அதுதான் என்ன சம்திங் என்ன இஷ்யூன்னு தெரில. இந்த இடத்துல போய்ட்டு நம்ம அந்த 16 கேட் இங்கேருந்து நல்லா கிளியராக தெரியும். ஸோ இங்கேருந்து நம்ம பார்ப்போம். இங்கேருந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்க், கீழே பார்க்கு போவோம். பார்க் போயிட்டு பாருங்கள், ஃபுல்லாக திருவிழா மாதிரி தாங்க இருக்குது. தண்ணி பார்க்குறதுக்காகவே வந்திருக்காங்க. நம்மளும் அப்படி தான் அதுக்காக வந்திருக்கோம். ஸோ இது வந்து 1 இயருக்கு ஒன்ஸ் தான் வந்து இந்தளவுக்கு தண்ணி வருமா. அதனால் இந்த டைம் மிஸ் பண்ணாதீங்க, வந்து பாருங்கள். இங்கே வரும், இங்கேருந்து ஐயோ வேறு லெவலில் தெரியுதுங்க. ஸோ தண்ணி வருங்க, 16 கேட் இதாங்க. ஆக்சுவலாக லைட்டாக தான் திறந்து விட்ருக்காங்க போல். அப்போயே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. இந்த இடம்லாம் வேறு லெவலில் இருக்குது. ட்ரோனில் அலோவ் பண்ணால் சூப்பராக எடுக்கலாம். இப்போவே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. சண்டே டைம்லாம் வந்ததுன்னா வண்டி நகர்த்திருக்கவே முடியாது போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சதில்லை, இந்த இப்படி போச்சுன்னா பூலாம்பட்டியில் கண்டிப்பாக போட்டிங் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அட்டே இங்கேயே கேட்டுட்டு போவோம், இல்லைனா வந்து போகிறது வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம இங்கே யாரோ லோக்கல் இருந்தாங்கன்னா கேட்டு போகலாம். அதேமாதிரி ட்ரோன் வந்து இன்னும் அலோவ் பண்ணல. கீழே போய் பெர்மிஷன் கேட்கலாம். கேட்டு அவங்க அலோவ் பண்ணலைன்னா அலோவ் பண்ணுறாங்களா பண்ணலையான்ட்டு நம்ம பார்த்து சொல்கிறேன். இன்னொன்று முன்னாடி அந்த இடம் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அந்த இடம் போய் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இது இன்னொரு சைடுங்க. இந்த ரூட்டில் தான் நம்ம கீழே போக போகிறோம். இந்த இடத்துல அவ்வளோ தெரியல தண்ணி அதிகமாக போகிற மாதிரி. அந்த இடம் தான் வந்து தண்ணி அதிகமாக போகிற தெரியுது. இது இன்னொரு சைடுங்க. முன்னாடியெல்லாம் இதில் தான் பஸ் போய்ட்டு இருந்தது. ஐயோ பார்க்கவே எனக்கே பயமாக இருக்குது. ஆக்சுவலாக பூலாம்பட்டி இந்த மாதிரி ரூட்டில் தான் இருக்குது. இந்த வாட்டரில் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கேட்கலாம், கேட்டு ஓகேனா நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே ட்ரோனுக்கு பெர்மிஷன் கேட்கணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக தாங்க, ஒரு சைடு தான், ஒரு பார்ட்டு தான் வரும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் போகுது. இது எப்போவுமே வந்து இந்த இடத்துல தண்ணி இருக்கும். ஃபைனலி பர்மிஷன் வாங்கியாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நான் வெறுத்துட்டேன், ஐயோ இவ்வளோ சுற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பூலாம்பட்டி போகலாம் அப்படின்னு கிளம்புனேன். கரெக்டாக அங்கே நின்றுருந்தாங்க போலீஸு. கேட்ட உடனே எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து நீங்கள் ட்ரோன் ஷாட் பார்க்க போகிறீங்க.
ஓகே மக்களே, அப்போது ட்ரோன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பூலாம்பட்டி போகலான்னு பார்த்தோம். ஸோ டைம் இங்கே பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. அங்கே போகிறதுக்கு எப்படி வந்து 5:30 அப்புறம் இருட்டாயிரும். ஸோ அங்கே போகிறது வேஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.